வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. சென்னை பரங்கிமலை கத்திப்பாரா மேம்பாலம் வரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக போக்குவரத்து மாற்றம். போரூர், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கல்வி நிலையங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது குறித்து தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. காணொலியில் நடைபெற்ற ஆலோசனையில் ஆட்சியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்பு. மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 11,743 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நேற்று ஒரே நாளில் 205 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டோம். நம்ம தனியார் மருத்துவமனைகளில் முடிஞ்ச அளவுக்கு விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து முகாம்களுக்கு கூட்டமாக புறப்பட்டு செல்லும் பொதுமக்கள். வெள்ள சேதம் பகுதிகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் குழு அதிகாரிகள் மும்முரம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியில் கரையை கடந்து பெருக்கெடுத்து ஓடும் மழை வெள்ளம். கழுத்தளவு மழை வெள்ளத்தில் சிக்கிய பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் பத்திரமாக மீட்பு. நான் முதல்வன் உயர்வுக்குப்படி 2024 திட்டம் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் கடிதம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோட்ட அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தல். கல்வி தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் மாநில கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்களிடம் ஆளுநர் பரிசோதித்துக் கொள்ளட்டும். மாநில பாடத்திட்டம் மோசமாக உள்ளது என விமர்சித்த ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். ₹100 கோடி நில மோசடி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. முன்ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்த நிலையில் CBCID போலீசார் நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. முதன்மை தேர்வு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த 58 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரிடம் போலீசார் விசாரணை.
இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களுக்கிடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தால் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. 4600 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். மேட்டூரில் 5947 கோடி ரூபாயில் நீரேற்று புனல் மின் நிலையம் அமைக்கும் கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட 7 நாட்களில் முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். தேனி அருகே இளம்பெண் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் கணவர் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. திருவாரூர் மாவட்டம் கோபாலசமுத்திரம் பகுதியில் பழுதடைந்து காணப்படும் பள்ளி கட்டடம். சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் மறுப்பு. உழவர்கள் நலனுக்காக நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழகத்தில் நெல் கொள்முதலின் அளவு சில ஆண்டுகளாக குறைந்து வருவது கவலை அளிக்கிறது என்றும் அறிக்கை.